பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை. ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கடன் வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு யாரும் உதவியும் இல்லை. எங்கள் ஸ்டாலின் ஐயா இந்த முதியோருக்கு ரொம்ப இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு இப்போ சீமானும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவர் ஒரு தடவை கூட யாரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. எங்கள் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏலாம் வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அவங்க சொத்து சேர்த்தாங்க வழிய மற்றவங்களுக்கு ஒன்றும் பண்ண. டிஎம்கேவையும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கேவையும் பார்த்தாச்சு. அதால் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ். கார்த்திகேயன் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் சாய்ஸ் ஏற்பது நமக்கு டிவிக்கே தான் பிடிச்சிட்டாரு. கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. டிவிக்கே வாய்ப்பு தரலாம் இருக்கீங்க? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேனு தான். ஸோ அதனால் புதுசாக ஒருத்தவங்க வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தான் எல்லாருமே டிவிக்கே தான் ஓட்டு. இப்போ விஜய் வந்தாருன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ண எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் அவர் பண்ணால் நல்லா இருக்கும். வந்து எந்த கட்சியும் இதெல்லாம் பண்ணலை. இல்லை, ஆல்ரெடி அவர் தான் நிறைய வாக்குறுதிகளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதை தவிர்த்து புதுசாக அந்த காவல் படை, அந்த லேடிஸ்க்காக வந்து மப்டியில் போலீஸில் போடுற அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே அவங்க சொன்னதை நிறைவேற்றினாலே போதும். இப்போ அவருக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. உங்களுக்கே தெரியும். பர்சனல் அலிகேஷன் பண்ணிக்கிறாங்க. பர்சனல் அலிகேஷன் இருக்கு, கூட்டம் கூடுறதுக்கு பப்ளிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் எல்லாத்துக்குமே அவரே பதில் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பயத்தோட வெளிப்பாடாக தான் பார்க்குறேன் நான். ஆனால் வந்து இவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால ஒரு பயத்தோட வெளிப்பாடாக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தரேன் இருக்காரு, சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன் இருக்காரு. அவரும் ஒரே படம் தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு இப்போ சீமானும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு தடவை கூட யாரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் கவர்ற மாதிரியும் சில பாயிண்ட் சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு. என்னோட கருத்து. பயப்பிடிச்சிட்டான். ஏன் சாய்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து மற்ற எல்லாருக்கும் போட்டுருக்கேன். டிஎம்கே போட்டதில்லை. இந்த தடவை டிஎம்கே தான் போடுவேன் நான் ரெடி, நீங்கள் ரெடியா? இதனால் அந்த டைம் டிஎம்கே நிறைய பண்ணியிருக்காங்க. 1000 தப்பு பண்ணாலும் சரிங்க. எத்தனையோ பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க. இவரும் தப்பு பண்ணுறா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மக்களுக்குன்னு ஏதோ நல்ல சில விஷயம் செய்கிறாருல்ல. அவங்க செஞ்சதில் எதுனா பிடிச்சிருக்கு இதுக்கு இந்த மக்களுக்கு லேடிஸ்லாம் அதுக்கு 500 1000 கொடுக்குறாரு. பஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துரு, லேடிஸ் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் எல்லாம் என்ன பண்ணுறா இல்லைங்களா? வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. தொழில்துறையில் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காரு. நிறைய வெளிநாட்டு இதெல்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காருங்களே. ஏங்க மேலே இடத்துல வந்து சப்போர்ட்டே இல்லை. இவர் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்ன போகணுங்க? விஜயை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தாங்க. அது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பிலே இருந்துடலாம். அவர் வர்றது என்னை பொறுத்த வேஸ்ட்டு. என்னங்க இப்படி பச்சையாக கேட்டீங்க? ஏன்னா அது நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது அது ஒரு ரேஞ்சு. இவரெல்லாம் வந்து நடிகர்னா எல்லா நடிகரும் வந்துட முடியாதுங்க. ஒரு மாசம் இருந்தது, ஜெயலலிதா ஒரு மாசம் இருந்தது. இவருக்கு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அரசியலுக்கு வரலாம். அதாவது ஓட்டு வாங்குவார், சீட்டு வாங்குவார் தான் கடை தெரியாது. எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும் டிஎம்கே கோரிக்கை வைப்பீங்க? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பண்ணணுன்றது வந்து ஆணியே புடுங்க வேணாம். நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறாள். சாப்பிட்றவங்க எங்கேயும் அவங்க கோடி ரூபா சாப்பிட்டாங்க, 1000 ரூபா சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. எடப்பாடிலாம் என்ன செஞ்சார்? எங்கள் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏலாம் வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அவங்க சொத்து சேர்த்தாங்க வழிய மற்றவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் தெரியல. பிஜேபி வந்ததுக்கப்புறம் நாடு பாதுகாப்பார். மர்க்கா சொல்லு. பிஜேபி வந்ததுக்கப்புறம் நாடு பாதுகாப்பார். ஆனால் இப்போ உங்கள் தொகுதியில் வந்து சரி, எந்த கட்சி செல்வாக்கு அதிகம்? செல்வாக்கு அதிகம்னு இல்லை, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. நான் வந்து நீலகிரி மாவட்டம். என்னை பொறுத்தளவுக்கு அங்கே தேயிலைக்கு யார் ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அத்தனை ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வர சட்டமன்ற தேர்தல்னா உங்கள் சாய்ஸ் யாருன்னா? நம்ம சாய்ஸ்ன்னு இது வரைக்கும் மக்களுக்கு யார் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் கட்சினும் போது எல்லாம் கூட்டணி இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ டிவிக்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்கிறாங்க. இப்போ அதை பொறுத்து நம்ம அந்த நேரத்தில் முடிவு பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. நீலகிரி மாவட்டம்ன்றீங்க. ஆமா. தேயிலை தான் அங்க முக்கியமா. ஆமாம். அதில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? அந்த பிரச்சனை இது வரைக்கும் கோரிக்கை வச்சதெல்லாம் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் வந்து படுகா கம்யூனிட்டியில் வரோம். அதை வந்து நாங்கள் எஸ்டியில் எடுத்துக்க சேர்க்க சொல்லி சென்ட்ரலுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். கொடுத்து இப்போ அது 2 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இது போக நாங்கள் அங்கே விளைக்கக்கூடிய காய்கறிகள் அது எல்லாமே வந்து இடையில இருக்கிற புரோக்கர் கமிஷன் இல்லாமல் டைரெக்டாக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் யார் அதை பண்ணுறாங்களோ நீலகிரியில் உள்ள அனைத்து மக்களும், எங்களோட படுகா கம்யூனிட்டி மக்களும் நிச்சயமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். மழை வெள்ளம்னு வந்தால் எந்த கட்சி அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த உதவி பண்ணுறாங்க? மழை வெள்ளம்ன்றது அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வராங்க.
அதாவது யார் அங்கே வந்து எம்எல்ஏவாக இருக்காங்களோ இல்லை ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. அதுதான் இயல்பு. இது போக பொது மனுஷனா இதுக்கு வந்து மனவளான போது கட்சி தான் பண்ணணுன்றது கிடையாது. கட்சி இல்லாதவங்க கூட நானும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளு தான். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். வாலண்டியர் நம்ம தான் பண்ணணும். அதெல்லாம் இல்லை மனசாட்சி தானே. ஒருத்தருக்கு அடிப்பட்டு உழுகுறாங்க, நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், கட்சியாக வந்து பண்ண போகுது கிடையாது. நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணணும். அதனால அப்படி தான் இருக்காது. நம்ம விஜய் புதுசாக வந்திருக்காரு, சரி, அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலான்னு நினைச்சிக்கிறீங்க? இல்லை விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கூட ஒரு 4-5 பேர் சென்னையில் கேட்டேன். அவர் சார் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டேன்னா 2 பேருமே, அதாவது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், 2 பேருமே ஒவ்வொருத்தர் வரும்போது ஏகப்பட்ட ஊழல்னு பேர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அப்போ ஒருத்தர் புதுசாக வரும்போது ஆனால் அவர் அதையை வந்து கண்டினியூ பண்ணி சாதனை பண்ணுவாரான்றது கேள்விக்குறி தானே. சுவாமி இவர் தான் பண்ணுவார்னு சொல்ல முடியாது, பண்ணாமல் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் அந்த நேரத்தில் என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதான். அது போக 2வது வந்து நிறையா மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலை இல்லை திண்டாதவர்கிட்ட நிறையா இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நிறைய இளைஞருக்கு வேலை கிடைக்கணும். நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முடிவு பண்ணுங்க, வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்து தரேன்னு சொன்னாங்க, அது கொடுக்கட்டும். அப்போ அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும்ல. தேடி அத்தனை ஓட்டும், அதாவது பைசா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தைரியமாக நம்பி அந்த ஓட்டு போடுவாங்கல்ல. ஆனால் நமக்கு வந்து பைசா இல்லாமல் கொடுத்துருக்காங்க, வேலை கிடச்சிருக்கு, சீனியர் பிரகாரம் கொடுப்பா. நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்துட்டீங்க, இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி 50 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன வேலை கிடைக்கிது? ஒன்றும் இல்லையே. வந்தாலும் பணம் தான் கேட்குறாங்க. பாட்டி, இப்போ உங்கள் தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் பாட்டி? எங்கள் தொகுதியில் நம்ம ஸ்டாலின் தான் கொஞ்சம் முதியோர்களுக்கு ரொம்ப உதவி சேவை செய்கிறாரு. நல்லா இந்த மெட்ரோ ரயிலெலாம் நல்லா இருக்கு. அவர் தான் எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வெளிநாட்டு ஆளுங்க இந்தியர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப உழைக்கிறாங்க. அது ஸ்டாலின் நல்லா எடுத்து செய்கிறாரு இந்திய ஆளுங்களுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வெளிநாட்டு ஆளுங்க இந்த தமிழ்நாட்டில் உழைக்க வந்தாலும் அந்த நம்ம ஸ்டாலின் ஐயா கலைஞரை எடுத்து முயற்சி இந்த மக்களுக்கு ஏழை மக்கள்னு சொல்லலை. அவர் பொதுப்படியே ஏழை மக்கள்னு சொல்லலை. நம்ம பணக்காரன்னு இந்த ஏழைங்களை உயர்த்தி மக்களை ஆறாத மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நல்லா செய்கிறாரு. முதியோருக்கு பஸ்ஸு கொடுத்தாரு, முதியோருக்கு பஸ்ஸு கொடுத்தாரு இந்த விதவிங்களுக்கு. அதே போல் இப்போது எங்களுக்கு 3000 எங்களுக்கு உதவி இன்னும் அவர் உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது பாட்டி? அவர் வந்து முதியோருக்கு வந்து உதவி கொடுக்குறாரு. அந்த உதவி வந்து எங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்கள் வந்து பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கடன் வாங்கி ஹோட்டலில் இட்லி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம். எங்களுக்கு யாரும் உதவியும் இல்லை. எங்கள் ஸ்டாலின் ஐயா இந்த முதியோருக்கு ரொம்ப உதவி பண்ணுறாரு. இவரை நம்பி எங்களுக்கு இந்த காசை கொடுக்குறாருன்னா முதியோருக்கு நாங்கள் நம்பி அந்த காசை நம்பி அந்த கரெக்டை அடிக்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உதவி. அவர் இன்னும் மேலும் மேலும் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் ஜெயிச்சு அவர் இந்த ஆட்சியை இந்த முதியோர்களுக்கு மக்களுக்கு இன்னும் செய்யணும். உதயன் தம்பி உலகத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் மக்களை தூக்கி கொடுக்குறாரு. டாக்டர் எல்லாம் இந்த மக்களை நோய் நொடி இல்லாமல் அவங்கள காப்பாற்ற வைக்கிறாரு. 2020 தேர்தல் வருதுல பாட்டி, அதில் உங்களோட ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு ஸ்டாலினுக்கு தான் நான் போடணும். ஸ்டாலின் கோரிக்கை வச்சு என்ன பாட்டி இருப்பீங்க? இப்போ ஜெயிச்சு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க? ஸ்டாலின் கோரிக்கை என்ன வைப்பீங்க? எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, அவர் ஜெயிச்சு வந்து எங்களுக்கு இந்த முதியோருக்கு எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்தா போதும். அவர் ஜெயிச்சு வரணும். நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் வாடகை கொடுத்து முன்னுக்கு வர முடியல, கரண்ட்டு வாடகை. அதனால் அவர் எங்களுக்கு ஒரு ஏழைக்காக ஒரு வீடு கொடுத்தாருன்னா போதும் எங்களுக்கு. இந்த ஸ்டாலின் நாங்கள் எங்கள் மக்களெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த முதியோர்கள் அவரை நாங்கள் தூக்கி கொடுப்போம். அவர் வரணும், திரும்பி வரணும் ஆட்சியில். நீங்கள் தான் இந்த ஐயாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நம்ம ஸ்டாலின் முத்து ஐயா அவருக்கு நாங்கள் இன்னும் பேசுகிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த கோரிக்கை கேட்டீங்க, சந்தோஷம். அவர் தான் வருவாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை. ஆனால் இப்போ உங்கள் தொகுதியில் வந்து யாருக்கு நான் செல்வாக்கு அது எந்த கட்சிக்குண்ணா? எங்கள் தொகுதியில் வந்து செல்வாக்குள்ள கட்சி டிஎம்கே.
இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது 2026. இதில் உங்கள் சாய்ஸ் யார்? என் சாய்ஸ் வந்து இந்த டிவிக்கு எதனால டிவிக்கு? டிஎம்கேவையும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கேவையும் பார்த்தாச்சு. அதால் ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. அதால் வந்து டிவிக்கே தான். இப்போ விஜய் வராருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு அரசியல் ரீதியாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதனால அவருக்கு இப்போ சாய்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு வந்து அவர் என்னை வந்து 3வது அணி ஏதாவது உருவாகணும். ஏன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. 3வது அணி ஒன்று வரட்டுமே. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அதுதான் எனக்கு. மற்றபடி அவர்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, நான் இப்போ விஜய் வராருன்னா அவர் வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும், இதெல்லாம் யாருமே பண்ணல இந்த கட்சி இது வரைக்கும், இதெல்லாம் அவர் பண்ணால் நல்லா இருக்கும். அவர் புதுசாக வந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவார் தோணுது எனக்கு. ஆனால் எது பண்ணுவார் ஏது பண்ணுவார்லாம் சொல்ல முடியாது. அது வந்தவொன்னு தான் தெரியும். உங்கள் கோரிக்கை வச்சா என்ன வைப்பீங்க விஜய் சார்? என் கோரிக்கை வச்சேன்னா மக்களுக்கு ஃபஸ்ட்டு உணவு வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல இருப்பிடங்கள் வேணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சுகாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். என்ன அதே போல் வந்து எஜுகேஷனும் ஹெல்த்தும் வந்து சூப்பராக இருக்கணும். அதுதான் என் கோரிக்கை. இப்போ விஜய் சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்தால் 2500 தரேன், 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ பீஸ் வேணாம், சப்சிடி கொடுக்கலாம். இப்போது ஃப்ரீயாக சிலிண்டர் கொடுக்குறதோட இல்லை இதுக்கு ஒரு 100 ரூபாய் சிலிண்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது நல்லது. செய்க தரமான செய்க. ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டா அந்த இது நம்மளோட என்ன சொல்லுவோம் எக்கனாமிக் டவுன் ஆகிடும். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க.